நிச்சயமா. பெண்கள் மட்டும் இல்ல. குழந்தைகளுக்கு முக்கியமானது எல்லாரும் அணியணும். ஏன்னா, இன்னைக்கு பாழா போன லிஸ்ட்ன்னு ஔவையார் ஒரு லிஸ்ட் குடுக்குறாங்க. எதெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அதுல ஔவையார் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்றது என்னன்னா, "நீரில்லா நெற்றி பாழ்." எடுத்தோனே லிஸ்ட்ல போடுறாங்க. எந்தெந்த நெத்தியில விபூதி இல்லையோ, அந்த நெத்தியெல்லாம் பாழா போன நெத்திங்கிறார். கிருபானந்த வாரியார் ட்ரெயின்ல போயிட்டுருக்காரு. காலையில எந்திரிச்சோனே கிருபானந்த வாரியார் என்ன பண்ணுவாருன்னா, முருகான்னு சொல்லி அதுவும் அருணகிரிநாதர் சொல்றார் விபூதி எப்படி வைக்கணும். ஆறுமுகம், ஆறுமுகம், ஆறுமுகம்னு 6 தடவ சொல்லி நெத்தியில விபூதி வைக்கணும். இந்த விபூதி கிருபானந்த வாரியார் வைக்கிறார். எதிர்த்தாப்புல நம்ம பையன் ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். "என்ன தாத்தா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற மாரி இப்படி அடிக்கிறீங்க?" அப்படின்னு. அப்ப அந்த கிருபானந்த வாரியார் அந்த பையன கூப்பிட்டு, "எந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க? குடியிருக்க வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்களா? இல்ல குடிச்சவத்துக்கு வெள்ளை அடிப்பாங்களா?" கிருபானந்த அவன் பையன் சொல்லியிருக்கான், "குடியிருக்க வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க. என் மனசுல முருகன் குடியிருக்கிறான். அதனால வெள்ளை அடிக்கிறேன். உன் வீடு குடியிருக்கிற வீடா? குட்டிச்சுவரா?" அப்படின்னு கேட்டான்.